Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Financial UPSC. NCERT 2023 ஸ்டடி பிளான். UPSC ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு NCERT ஒரு முக்கியமான சோர்ஸாக வந்து இருக்குது. ஸோ NCERT படிக்கணுமா ப்ரோ? இந்த வருஷம் கொஸ்டின் வந்து இப்போ கேட்கல, அடுத்த வருஷம் கேட்பாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு வந்து இருக்குது. பட் எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் பேசிக் ரொம்ப அவசியமான ஒன்று. UPSC பொறுத்த வரைக்கும் அன்பிரிக்டபிள், இந்த வருஷம் கேட்கலாம், அடுத்த வருஷம் கேட்காம போகலாம். பட் NCERT பொறுத்தவரை உங்களுக்கு பேசிக் வந்து இப்போ கிடைக்கும். 2022 பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான புக்கில் தான் கேட்கப்பட்டிருந்தது. ஸோ NCERT வந்து இப்போ ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க, ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உள்ளே படிக்க வரீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதம் கண்டிப்பாக வந்து எடுக்கும். அதுக்கான ஒரு டெய்லி ஸ்டடி தான் நம்ம வந்து பின்னாக்கா பார்க்க போகிறோம். தமிழில் அந்த அளவுக்கு யாரும் வந்து பின்னாக்கா போடலை. ஸோ இருந்தாலும் இதை நீங்கள் வந்து பின்னாக்கா பாருங்கள், இது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாக்கா ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேயா? ஸோ பார்ப்போம். அண்ட் NCERT ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேட்ச் 3 ஜூலை 20 வந்து பின்னாக்கா ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டெமோ வீடியோஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாக்கா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூலை 20 பேட்ச் 3 ஸ்டார்ட் ஆகுது. சரி வாங்க வீடியோக்கு வர போயிடலாம். ஸோ NCERT 2023 ஸ்டடி பிளான், ஓகேவா? ஸோ நம்ம பிளான் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 9 டேஸ், 3 மாதம் நம்ம வந்து பின்னாக்கா பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே 31 நம்ம வந்து பின்னாக்கா பார்க்க போகிறோம், சரியா? நம்ம டே 1 to 30 மேக்ஸிமம் வந்து பின்னாக்கா போட்டு முடிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணது ஜூலை 1 நம்ம வந்து பின்னாக்கா ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஜூலை 1 30 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பின்னா ஜூன் மாதமே வந்து பின்னாக்கா போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் அப்பயே வந்து படித்து முடிச்சனால பார்ட் 2 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டே 31 to 60 நம்ம வந்து பின்னாக்கா பார்க்க போகிறோம், ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வீடியோ இன்றைக்கி தான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி டே 1 அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்றைக்கு நீங்கள் வீடியோ பார்த்தாலுமே அன்னையிலேருந்து நீங்கள் டே 1 படிச்சிங்க அப்படின்னா உங்களால் முடிக்க வந்து முடியும். பட் டைமை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 79 டேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா NCERT வந்து பின்னாக்கா பக்காவாக நீங்கள் வந்து முடிச்சிட முடியும், ஓகேவா? பட் திரும்ப ரிவிஷன் ரொம்ப அவசியம், அதை நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துக்கணும், ஓகேவா? சரிங்க, பார்ப்போம். ஸோ டே 31 நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மந்த் பார்க்கல அப்படின்னா டே 1 நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம NCERT கோர்ஸும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பின்னாக்கா போய்கிட்டுருக்கும், ஓகேவா? சரி பார்ப்போம். ஸோ செகண்ட் மந்த் நம்ம அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி. டே 1 to 30 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜியாகிரஃபியில் ஒரு முக்கால்வாசி 6லேருந்து 9th வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக்கா முடிச்சிருப்போம். அண்ட் பாலிட்டி வந்து கவர் பண்ணியிருப்போம், ஜியாகிரஃபி வந்து கவர் பண்ணியிருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பின்னாக்கா பார்க்கலாம். டே 31 பார்த்தீங்க அப்படின்னா 11th ஜியாகிரஃபி, ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புக்குங்க, ஓகேவா? ஏன்னா ஜியாகிரஃபி வந்து ஜிசி லியாங் அப்புறமா நீங்கள் வந்து படிப்பீங்க, இல்லை வேறு புக்கு வந்து படிக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இந்த புக்கு ரொம்ப அவசியமான புக்கு. கான்செப்ட் வைஸ் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓஷன் கரண்ட் அப்புறமா சாப்டர் வந்துருக்கும். அந்த சாப்டர் வந்து படிச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஜிசி லியாங் வந்து படிச்சு தான் ஆகணும். ஜிசி லியாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை NCERTயில் படித்து முடிச்சுட்டு ஜிசி லியாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வந்திருக்கும். அந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், இது மூணுக்கும் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து பின்னா பார்த்துக்கோங்க. நான் வீடியோ முடிஞ்சால் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகே? இது டே 31 பார்க்க வேண்டியது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 12th ஓல்டு ஹிஸ்ட்ரி புக், ஓகே, 2017 வந்து ஒரு புக்கு. அந்த புக்கை செக் பண்ணி பாருங்கள், இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் வார் நாஸ்டிங் பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் பார்க்க போகிறது தான் பின்னாடி வந்து NCERT 8th வந்து படிப்பீங்க, நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும், சரியா? ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புக் செமையாகவே இருக்குங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது டே 31, சரியா? ஓகே. டே 32 பார்த்தீங்கன்னா அது 11th ஜியோவில் மினரல்ஸ் அண்ட் ராக்ஸு, ஜியோமார்பிக் ப்ராசஸ்ஸு. டே 7க்கான ரிவிஷன். டே 7 பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது டே 32, சரியா? டே 33 பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் 11th ஜியாகிரஃபியில் லேண்ட் ஃபார்ம்ஸ், ஓகேவா? இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுப்பாக இருக்க ஒரு சாப்டராக வந்து இருக்கும். ஏன்னா எல்லா டாப்பிக்கும் ஒரே மாதிரி இருக்குங்க. லேண்ட் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர், கிளேஷியர்ஸ், ரிவர்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதை பார்த்தாலும் ஏரோஷன் மாதிரி தெரியும், எதை பார்த்தாலும் டெபாசிஷன் மாதிரியே வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் படிச்சுட்டா ரொம்ப ஈஸியாகிடும். கான்செப்ட் தான் ரொம்ப வந்து முக்கியம், சரியா? அண்ட் மேப்பில் MP வந்து படிச்சுக்கோங்க. மேப் ரீடிங் எப்படி வந்து படிக்கலாம், இந்தியா இயர் புக் அண்ட் மனோரமா இயர் புக், என்னோடய சாம்பிள் நோட்ஸ் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி மேப் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே. டே 34 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜியாகிரஃபியில் படிக்க போகிறீங்க. ஸோ டே 34ல் இந்த 4 சாப்டருங்க: கம்போசிஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மாஸ்பியர், சோலார் ரேடியேஷன், ஹீட் பேலன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர், அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன் வேல் சிஸ்டம், வாட்டர் அண்ட் அட்மாஸ்பியர். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது அப்புறமா நீங்கள் வந்து பிளாக படிச்சிக்கலாம், ஓகேவா?
இந்த 4 சாப்டருமே ரொம்ப முக்கியமான சாப்டர். கான்செப்ட் ரொம்ப வந்து இருக்கும். இப்போ ஹீட் பட்ஜெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பிரிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்லேருந்து ரேஸ் வந்து வருது இல்லையா, அந்த ரேஸ் நம்மளுக்கு வந்து பின்னாக 100% ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. பாதி பிரிஞ்சு அது வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பின்னாக வருது, எப்படி நம்ம ஹீட் ஆகிறோம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டே 35 பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் லைஃப் ஆன் எர்த் இருக்கும், அதை கவர் பண்ணிக்கோங்க. 11th ஜியாகிரஃபி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில். அண்ட் 12th ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அபவுட் கார்ன்வாலிஸ், வெல்லஸ்லி, ஹாஸ்டிங் பற்றி படிச்சுக்கணும். டே 36 ரிவிஷன். ஓகேவா? ரிவிஷன் கேப் கொடுத்தா தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா என்சிஆர்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணாத ஞாபகம் இருக்கும். ஏன்னா யூபிஎஸ்சி என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் 10 புக்கை வாங்கி படிக்கிறத விட ஒரு புக்கை 10 வாட்டி படித்தா சீக்கிரமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான். ஓகேயா? சரி, டே 37 பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பென்டிக் டல்லௌசி ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் 3. இதே எங்கே இருக்குது அப்படின்னா 12th ஓல்டு புக்கில் வந்துருக்கு. சரியா? 12th ஓல்டு புக்கெலாம் பார்க்கணுமா ப்ரோன்னு கேட்காதீங்க, கண்டென்ட் நல்லா வந்துருக்கு, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்குவாங்க. ஜார்க்கனை பற்றி இங்கே வந்து பின்னாக்கா படிச்சுக்கணும். டே 37 பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே 12th புக்கில் லைட்டன், ரிப்பன், கர்சன் எல்லாமே தமிழ்நாடு புக்கு. தமிழ்நாடு 12th ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கு 2007. சரியா? அண்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஸ்டடிஸ்க்கு பற்றி தான் படிச்சுக்கணும். ஓகே, ஒரு ஸ்டேட்டுமே கவர் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஒரு மாதத்தில் எல்லா ஸ்டேட்டுமே கவர் பண்ணி முடிச்சிட முடியும். மொத்தமாக 28 ஸ்டேட் இருக்கு இல்லையா, 28 என்ன பண்ணலாம், 1 month ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் டே 39 பார்த்தீங்கன்னா 10th பாலிடிக்ஸில் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 2. நம்ம எப்படியே வந்து சாப்டர் 1 to 4 நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். பேலன்ஸ் 5 to 8 வந்து நான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து இப்படின்னா கவர் பண்ணிக்க முடியும் டே 40 வரைக்கும். இந்த 10th புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க தாங்க புக்கு பெருசாக வந்திருக்கும். மொத்தம் 8 யூனிட் வந்து பின்னாக்கா கொடுத்துருப்பாங்க. ஒரு 120 பேஜ் கிட்டே வந்திருக்கும். ஆனால் உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, வெறும் கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேசுவோம் இல்லையா, உனக்கு ஜாதி வேணுமா வேணாமா, ஜாதியை பேஸ் பண்ணி ஓட்டு வந்து இப்படின்னா வாங்குறாங்க, ஜாதியை பேஸ் பண்ணி இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான கதை தான் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பாருங்கள். சொல்லப்போனால் இந்த 8 யூனிட்டுமே கூட என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1 or 2 days ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட முடியும் கண்டிப்பாக, டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா. ஏன்னா அந்தாலும் ஈஸியாக தான் வந்துருக்கும். ஸ்டோரி பேஸ் தான் படித்து பாருங்கள். ரைட்டா? அண்ட் டே 14 பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன். டே 42, 43, 44 பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அவர் பாஸ்ட் வந்து பின்னாக்கா படிக்க போகிறீங்க. ஸோ இங்கே இருக்கும் பாருங்கள். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி. ஓகேவா? மொத்தமாக ஒரு 12 சாப்டர் வந்துருக்குங்க. இந்த 12 சாப்டர் என்ன பண்ணிங்கன்னா நல்லா பிரிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பின்னாக்கா டே 1 வந்து பின்னாக்கா போட்டுக்கோங்க. வாட், வேர், ஹவு அண்ட் வென் அது ஆன் த ட்ரையல் ஆஃப் ஏர்லியஸ்ட் பீப்புள் ஃப்ரம் கேதரிங் டு த க்ரோவிங் ஃபுட் இன் த ஏர்லியஸ்ட் சிட்டிஸ். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டே 1க்கு வந்து பின்னா கவர் பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே, அடுத்தது டே 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா மொத்தம் ஒரு 12 சாப்டர் வந்துருக்கு. இந்த 12 சாப்டர் என்ன பண்ணுங்கன்னா 4 into 4 into 4 அந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பின்னாக்கா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 4 நம்ம வந்து பின்னாக்கா முடிச்சிட்டோமா. அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8 வந்து பின்னாக்கா கவர் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டு 9 to 12 வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. சரியா? இதில் வந்து 128 பேஜ் வந்துருக்கு இல்லையா, இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேஜ் கிட்ட மாதிரி தான் வரும். ஏன்னா பின்னாடிக்கு அந்த கிளாசரி அதெல்லாம் சேர்த்து சில பேஜ் வந்து போகும். நிறைய இமேஜ் வந்து பின்னாக்கா கொடுத்துருப்பாங்க. நம்ம சாம்பிளில் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி அந்த மாதிரி படிங்க, ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். கிளியரா? ஓகே, ஸோ 6 நம்ம வந்து பின்னாக்கா முடிச்சிட்டோம் இல்லையா. ஓகே, டே 44, 6 நம்ம வந்து பின்னாக்கா முடிச்சாச்சு. ஹிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டாக வந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ப்ளஸ் நம்ம தமிழ்நாடு புக்ஸ், ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு ஓல்டு புக்கெலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஓல்டு 11th படிச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து கவர் ஆகும். ஈவன் டெல்லியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு புக் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. டாப்பர்லாம் செக் பண்ணி பாருங்கள், நம்ம தமிழ்நாடு ஓல்டு புக்கை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? ஓகே, அண்ட் டே 45 ரிவிஷன். டே 46 பார்த்தீங்க அப்படின்னா டே 46, 47, 48, 49 மொத்தமாக வந்து 4 நாள். ஓகேவா? இந்த 4 நாள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 7th ஹிஸ்ட்ரியில் பாஸ்ட் 2 வந்து பின்னாக்க படிக்க போகிறீங்க. சாப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான். ஸோ ட்ரேசிங் சேஞ்ச் வித் 1000 years, நியூ கிங் அண்ட் கிங்டம்ஸ், டெல்லி சுல்தான், முகல் எம்பையர், ரூலர்ஸ் அண்ட் பில்டிங், டவுன் ட்ரேடர்ஸ், கிராஃப்ட் பர்சன், ட்ரைப், நொமாட்ஸ், செட்டில் கம்யூனிட்டிஸ், டிவோஷனல் பாத் டு த டிவைன், த மேக்கிங் ஆஃப் ரீஜனல் கல்ச்சர்ஸ், 18th century. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெல்லி சுல்தான், முகல்ஸ் தான் படிக்கும் போது 11th ஓல்டு புக்கான என்சிஆர்டி நம்ம தமிழ்நாடு புக்கும் படிச்சுட்டே வாங்க. இன்னும் நீங்கள் கண்டென்ட் வந்து இப்போ படிச்சிக்க முடியும். ஓகேவா? ஸ்கூல் புக்கை ஸ்ட்ராங் படிங்க அப்படின்னா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போதோ ரிவைஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கிளியரா? சிலபஸை ஃபஸ்ட்டு மக்கப் பண்ணுங்க, அப்போ தான் வந்து பின்னாக்கா புரியும். ஸோ நம்ம வந்து பின்னாக்கா முடிச்சாச்சு இல்லையா. முடிச்சது வந்து பின்னாக்கா
9th 10th எக்கனாமி வந்து இப்போனாக்கா படிக்க போகிறீங்க. நம்ம இதுக்கு வந்து ஒரு 4 நாள் கொடுத்துருப்பேன். டே 50, 51, 52, 50 அப்படின்ற மாதிரி. பட் ரியலாக பார்த்தா உங்களுக்கு இது எடுக்கவே எடுக்காது. சரியா? 9th புக்கெலாம் நீங்கள் வெறும் வந்து ஒரு 3 hours 4 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிட முடியும். கண்டென்ட் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. பட் பேசிக்கான விஷயங்கள் இப்போ வந்து க்ரோத் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா க்ரோத் அப்படின்னா என்ன, டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, இதுக்கான அந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நீ எக்ஸாம் மெயின்ஸ்க்கு வந்து பின்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து பின்னாக்கா பார்த்துக்கலாம். அப்போது இந்த 9th புக்கும் 10th புக்கும் சீக்கிரமாக நீங்கள் முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ண வந்து பின்னாக்கா பாருங்கள். 4 நாள் கண்டிப்பாக எடுக்கிறது ரேர் தான், அவ்வளோ வந்து எடுக்காது. சரி 2 days நீங்கள் வந்து முடிச்சிட முடியும். பேலன்ஸ் டேஸ் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் நீங்கள் வந்து பின்னாக்கா பண்ணிக்குவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு டே 54 பார்த்தீங்க அப்படின்னா 7th ஹிஸ்ட்ரி பார்த்தோம் இல்லையா, மிடிவல் இந்தியா இது. இதில் 7, 8 வந்து பாருங்கள் அண்ட் 9, 10 வந்து பாருங்கள். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட் மிடிவல் வந்து நிறைய பேருக்கு வந்து கடுப்பாக தான் வந்து இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா நிறைய வந்து ஆர்ட்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, இந்த ஆர்கிடெக்சர் ட்ராயிங்ஸ் நிறைய வந்து பின்னாக வரும். வாயில் வராத வார்த்தைலாம் வந்து பின்னாக கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் படிச்சு தான் ஆகணும். சரியா? ஓகே. டே 58 பார்ப்போம். ஸோ 56, 57 ரிவிஷனுங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து பின்னாக்கா பார்த்துருக்கோம் ஹிஸ்ட்ரி எல்லாமே. ஸோ ரிவிஷன் வந்து பின்னாக்கா பண்ணிக்கோங்க. டே 58 பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி 8th வந்து பின்னாக்கா கவர் ஆகுது. உங்களுக்கு பார்ட் 1 மட்டும் கவர் ஆகுது. 1, 2, 3, 4, 5 and 6 அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஹவு, வென், வேர், ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி, ரூலிங் த கண்ட்ரி சைட், ட்ரைபல்ஸ், டிகூஸ், விஷன் ஆஃப் கோல்டன் ஏஜ், வென் பீப்புள் ரிபல் அண்ட் கொலனிசம் அந்த சிட்டி. இது வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டே 6 வந்து பின்னாக்கா முடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா 12th ஜாகிரஃபியில் வந்து ஹியூமன் ஜாகிரஃபி, எக்கனாமிக் ஜாகிரஃபி அண்டு 12th மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரு. 11th இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் குட்டி புக்கு ஒன்று வந்து பின்னாக்க உண்டு. ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் என்சிஆர்டி வந்து 60 நாள் வந்து பார்க்கும்போதே நிறைய வந்து கவர் பண்ணி முடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ ரெகுலராக வந்து பின்னாக்க ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களை முடிக்க முடியும். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டிசிப்ளினாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் முடிக்கலாங்க. பிளான் வந்து போட்டுக்கோங்க. இன்றைக்கி பிளான் போட்டால் இன்றைக்கி முடிச்சாகணும், நாளைக்கு பிளான் போட்டால் பிளான் முடிச்சாகணும். பிளான் இல்லாமல் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து இருக்கும். ஏன்னா கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணால் தான் எங்கே நீங்கள் போயிட்டுருக்கீங்க, எவ்வளோ முடிச்சா அப்படின்ற மாதிரி வந்து புரிய வரும். இப்போ சிலபஸ் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ GS1 வந்திருக்கு மெயின்ஸில். GS1ல் பார்த்தீங்கன்னா 4th டாபிக் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 5th வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கவர் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், வேர்ல்டு வார், ரீட்ரால் ஆஃப் நேஷனல் பவுண்டரிஸ், காலனைசேஷன், பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ் இப்படிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 12th புக்கை மட்டும் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. 12th புக்கை படிக்கும் போது அதில் வந்து இப்போ என்ன உங்களுக்கு வேர்ல்டு வார் 1 and 2 வந்து கவர் ஆகும் தமிழ்நாடு புக்கில். நீங்கள் ஒரு புக்காக படிச்சு போனீங்க அப்படின்னா புக்கை ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணோம், படித்து முடிச்சதுக்கப்புறமா சிலபஸில் வேர்ல்டு வார்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து அடிச்சிடலாம். நம்ம வந்து பின்னாக முடிச்சாச்சு. ஐஆர் வந்து இப்போ முடிச்சோம், அதை அடிச்சிடலாமல் சிலபஸ் நீங்கள் மக்கப் பண்ணிட்டு அந்த புக்கை படிக்கும் இன்னும் நீங்கள் சீக்கிரமாக வந்து முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இப்போ பிளான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம என்சிஆர்டி கோர்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, இண்டஸ்ட்ரிக்கும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மெயின்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி கைடன்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி என்னெல்லாம் படி அப்புறமா நம்ம வந்து கொடுப்போம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஜிசிலியாகும், லட்சுமிகாந்தும் அண்ட் ஸ்பெக்ட்ரம் நோட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.